ஆத்ம பலத்தை இம்ப்ரூவ் பண்றது நம்மளுடைய ஆன்மீக பிரார்த்தனைகள் அதே மாதிரி பிராக்டிசஸ் இதெல்லாம் தான் வந்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இப்போ அப்பாவை நம்ம வந்து சந்தோஷமா வச்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கான பிரச்சனையும் அது வந்து கம்மியாகும். அந்த காரகத்துவத்துக்குரிய மேஜரா இம்பார்ட்டன்டான விஷயம் இதுதான். ஓகே. வணக்கம் சார். வணக்கம் லட்சுமிமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார், இன்னியோட ஒரு கேள்வி. அதான்னு ஒருத்தருக்கு ஜாதகமே எழுதல அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படிங்கறச்சே அவருக்கு வாழ்க்கையில 1 பாயிண்ட் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைய பேஸ் பண்ணி அது எந்த கிரகத்தினால வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? எல்லா விஷயங்களுமே இருக்கக்கூடிய வஸ்துக்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிரகங்கள் சம்பந்தப்பட்டதுதான். அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஒரு கிரகத்துக்கு ஒரு காரகத்துவங்கள் இருக்கும். காரகத்துவம்னாக்கா ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வச்சுக்கோங்க. இப்போ டீச்சர்னாக்கா டீச்சருக்குரிய ஜாப் என்ன, அவங்கள வந்து டிசிப்ளினைஸ் பண்ணி வைக்கணும், அவங்களுக்கு கல்வி கற்றுக்கணும். அந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு இருக்கும். இவங்கன்னா இதெல்லாம் அப்படின்னுட்டு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து அதை வந்து கால்குலேட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளா ஏதாவது ஒரு சொல்ல முடியுமா சார்? இந்த கிரகம்னா இந்த பிரச்சனை அப்படின்னு. சூரிய பகவான் எடுத்துப்போம். சூரியன் சொன்னோம்னாக்கா நமக்கு வந்து அவருடைய காரகத்துவங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து அவருக்கு பேர் வந்து ஜீவகாரகன், ஆத்மகாரகன், பிதா காரகன். இந்த காரகத்துவத்துல இருக்கிறதுக்குள்ள ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது வந்து உயிருள்ள ஜீவன் எதை குறிக்கிறதோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிலேஷன்ஷிப்ல யாரை குறிக்கிறாங்களோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து சூரியன்கிற காரகத்துவத்துல பிதா காரகன் வருது. ஸோ அப்பாவுடைய ஹெல்த், அப்பாவுடைய வெல்பீயிங் இதெல்லாம் வந்து சூரியன் குறிக்கிறது. சூரியனுடைய பிரச்சனைகள் அப்படின்னாக்க முதல்ல நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியது எதுக்கு நம்ம வந்து பிரீத்தி பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இதை தவிர நம்ம வந்து பாடி பார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, உடல் உறுப்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து மெயினா கண்ணு, ஹார்ட், அதே மாதிரி போன் டென்சிட்டி, பற்கள், இதெல்லாம் வந்து சூரியனுடைய காரகத்துவம். அவர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தலை, இதெல்லாம் கூட வந்து சூரியனுடைய காரகத்துவம். ஸோ இப்போ வந்து ஹெல்த், பேசிக் ஹெல்த் அப்படிங்கிறது சூரியனுடைய காரகம். இப்போ ஒருத்தருக்கு வந்து பிரச்சனை வருது, பேசிக்கா வந்து மாறி உடம்பு வந்து சரியில்லாமையே போகுது சார், இல்லை எனக்கு சரியாச்சுன்னா இன்னொருத்தருக்கு வருது, இப்படி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும் அது சூரியனுடைய காரகத்துவத்துல அடி வாங்குறது. இல்லாட்டி பற்கள் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, நான் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கேன், லட்சமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, இது வந்து பேசிக்கா சூரியனுடைய காரகத்துவம் அடி வாங்குறது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து புரிஞ்சுக்கலாம். எந்த காரகத்துவம் அடி வாங்குறது அப்படின்னாக்கா அந்த காரகத்துவத்துக்குரிய பிரீத்தியை நம்ம வந்து பண்ணிட்டோம்னாக்கா, ரெமெடியை பண்ணிட்டோம்னாக்கா அதுக்குரிய விஷயங்கள் வந்து பெட்டராகும். ஆனா பேசிக்கா புரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னாக்கா, எதை பண்ணணும் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா அப்படிங்கறது வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது எதோ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு தான் ஒரே கல்லு 2 மாங்கான்னு சொல்ற மாதிரி ஒரே கல்லு 2 மாங்காய் அப்படிங்கறது வந்து நமக்கு வந்து புரிஞ்சுக்கணும். எது பண்ணினா கரெக்டா நமக்கு வந்து அந்த நிவர்த்தி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ பண்றது யாரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிலேஷன்ஷிப்ல யாரை குறிக்கிறது, அப்பாவை குறிக்கிறது இல்லையா, அப்பாவுக்கு வேணுங்கிற விஷயங்கள் எல்லாம் முதல்ல பண்ணி கொடுக்கணும். அவரை வந்து சந்தோஷமா வச்சுக்கணும். முதல்ல அவங்கள வந்து இறக்கி பேசக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் முதல்ல இவங்க வந்து தன்னைத்தானே மாத்திக்கணும் இதுக்கு. ஏன்னா அங்க அட்மாஸ்பியர் அப்படி இருக்காது, அதனாலதான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு. சோ இப்ப அப்பாவை நம்ம வந்து சந்தோஷமா வச்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கான பிரச்சனையும் அது வந்து கம்மியாகும். அந்த காரகத்துவத்துக்குரிய மேஜரா இம்பார்ட்டன்டான விஷயம் இதுதான். அவருக்கு வேணுங்கிறத நம்ம பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயங்கள் சரியாகும். இதை தவிர மெயினா வந்து மந்திர ஜபங்கள் பண்ணும். ஆத்மாவை குறிக்கிறது இல்லையா, ஆத்ம பலத்தை குறிக்கிறது சூரிய பகவான். ஆத்ம பலத்தை இம்ப்ரூவ் பண்றது நம்மளுடைய ஆன்மீக பிரார்த்தனைகள் அதே மாதிரி பிராக்டிசஸ் இதெல்லாம் தான் வந்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ மந்திர ஜபங்கள் பண்ணுவது, கோயிலுக்கு போயிட்டு வருது, கோயிலுக்கு போனால் அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் அங்கே உட்காந்து அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ணிட்டு வரும். அதே மாதிரி நமக்கு வந்து அன்னதானங்கள் செய்வது. அடுத்தது அன்னதானம் எப்பெல்லாம் செய்யலாம்? ஒண்ணு சூரியனுடைய காரகத்துவம் உள்ள நட்சத்திரங்கள்,
ம் கார்த்திகை, உத்தரம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள்ல பண்றது. ம் இல்லைன்னா திதிகளை பிடிச்சுக்கணும். ம் அது ரொம்ப விசேஷம். ஓகே திதிகள் எனக்கு அது வந்து சந்திரன் சார்ந்தது, சந்திரனுடைய இது அமைப்பு, அதுவும் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கறது திதி. ஓகே நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்த அனுபவிக்கணுங்கிறதுக்காக வேண்டி செய்யணும். இப்போ வந்து பாப நிவர்த்திக்குன்னு பண்ணோம்னா நம்ம நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம். ஓகே நம்ம ஒரு நல்ல விஷயத்த அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம அதுக்கு தடையா இருக்கு அப்படின்னாக்கா நம்ம வந்து திதியை எடுத்துக்கணும். ஓகே திதியை எடுத்துக்கும் போது நமக்கு வந்து நவமி, பிரதமை ஓகே இந்த 2 திதிகள்ல நம்ம வந்து அன்னதானங்கள் செஞ்சா அது வந்து விசேஷம். அதுவும் சூரியனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ம் கோதுமை ம் மெயினா. ம் அதே மாதிரி நமக்கு வந்து சூரிய காரகத்துவம் உள்ள இவாளுக்கு வந்து நம்ம வந்து இந்த விஷயங்கள் செஞ்சா, அதாவது இப்போ வந்து பிளைண்ட் ஸ்கூல் இருக்கும், ம் ஆ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அன்னதானம். அன்னதானத்தை வந்து பண்றது, இல்ல ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பண்றது, ம் இல்ல டாக்டர்ஸா இருந்து ரிட்டையர்டா இருப்பாங்க, அவங்களுக்கு வேணுங்கிற பேசிக் சப்போர்ட்லாம் பண்ணி கொடுக்கறது. ஓகே ஹீலர்ஸ் எல்லாருமே வந்து சூரிய காரகத்துவம் தான், டாக்டர்ஸ் எல்லாருமே. ஓகே ஸோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து நம்ம பண்ணினோம்னாக்கா அந்த விஷயங்கள் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரகத்துக்குள்ள நிவர்த்திங்கிறது தனியா இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிச்சு கரெக்டா ஆமா, அது என்னங்கிறது நமக்கு வந்து புரிஞ்சிடும். அதுக்கு மேல ஒரு பொதுவா ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாருனாலே அந்த நொடியிலேயே நமக்கு வந்து எந்த என்ன ஜாதகம் இருக்குங்கிறத வச்சு பிரச்சனத்துல பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே இதுதான் பிரச்சனை, இதுக்கு தான் நிவர்த்தி கேட்க வந்திருக்காங்க. ஓகே வர்றதுக்கு முன்னாடி அவர் வரும்போதே நமக்கு தெரியும், ஓகே இவர் இதை தான் கேட்க போறாருன்னே தெரியும். ஓகே ஸோ அது பண்ணிக்கலாம். அதுக்கும் மேல கேட்கிறவா யார், அவருடைய பெயர்ன்னு இருக்கும் இல்லையா, ஜாதகம் இல்லைன்னாலுமே ஆமா அவருடைய பெயர் வச்சே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே எனக்கு வந்து வர்றவர் வந்து சூரிய நாராயணன் என் பேரு அப்படிங்கிறாருனாக்கா புரிஞ்சுக்கணும், ஓகே சூரிய காரகத்துவத்துல தான் வந்திருக்காரு. என் பேர் ஆதவன் அப்படின்னு சொல்றாருனாக்கா நம்ம புரிஞ்சுக்கணும், அவர் வந்து சூரிய காரகத்துவத்துல இருந்து வந்திருக்காரு, அவருக்கு பிரச்சனை இது சம்பந்தப்பட்டது இருக்கு அப்படின்ட்டு அது ஆட்டோமேட்டிக்கா அந்த டயத்துல வந்து வரும். ஓகே ஓகே தேங்க்யூ.